அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் வந்து இன்னைக்கு ப்ரொமோ வந்து பயங்கரமாக எதிர்பார்ப்போடு இருக்குது. 10 மணிக்கு ப்ரொமோ விட்டோன்னே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 3 நாள் சீரியல் வரல. அது மட்டும் இல்லாமல் வந்து விகாவோட மீட்டிங் இருக்குமா அப்படின்னு தான் எல்லாருமே கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக விகா மீட்டிங் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்க ப்ரொமோவில் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து விகா மீட்டிங் இல்லை அப்படின்னா பசு இவங்கெல்லாம் வந்து காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும் கூட அது வந்து லாஸ்ட்டாக வந்து முடித்தது அந்த மாதிரி முடித்ததுனால கண்டிப்பாக சென்னை வந்துட்டாங்க, கொடைக்கானலேருந்து சென்னை வந்துட்டாங்க இல்லையா, சென்னை வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ விஜய் வந்து கண்டிப்பாக நிவின் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால காவேரியை மீட் பண்ணுறதுக்கு அவர் வந்து முயற்சி பண்ணுவார். அந்த இடத்துல கண்டிப்பாக நான் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு கூட பேசியிருந்தோம். இப்போ இந்த ப்ரொமோவில் விகா மீட் பண்ணுற மாதிரி ப்ரொமோ வருமா, அவங்க விகா ப்ரொமோ வருமா, சீரியல் இப்படி போயிட்டுருக்கு விகா ப்ரொமோ வருமா அப்படின்னு நிறைய கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக விகா தான் இந்த ப்ரொமோவில் வராங்க அப்படிங்கிற என் நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்து நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தும் கூட. அதுக்கப்புறமா எபிசோடு வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத அதை வெயிட் பண்ணி அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா, இன்றைக்கி ப்ரொமோ எப்படி இருக்க போகுது அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விகா ப்ரொமோ தான் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்ப்போம். விகா அப்படின்னா அவர் எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு இங்கே வராரா இல்லை டைரெக்டாக வந்து காவேரிக்கிட்ட வராரா அப்படின்றது தெரில. ஏன்னா அங்கே வந்து பெரிய ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு வீட்டு பத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு சும்மா வெறும் ஆளாக வராங்க. சென்னை வந்தோடனே வந்துட்டு கங்கா கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு. கங்கா தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவங்க பேசி வீட்டுக்கு வரமாட்டார் விஜய். வீட்டுக்கு தான் அவங்க வந்து துரத்தி விட்டாங்களே, அப்போ வந்து வீட்டுக்கு வர மாட்டார். எப்படி நம்ம வந்து பார்த்துக்கிறது? இப்போ 2 நாள் டைம் வேறு கொடுத்துருக்காரு. அதை நினச்சா நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 2 நாள் டைம் கொடுத்துருக்காரு அப்படின்ற போது இப்போ காவேரி ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால அந்த 2 நாள் வந்து அவர் வந்து பெருசாக எடுத்து உடனே வந்து காவேரி எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க. வீட்டை இழந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் எனக்கு டைம், நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு அப்படின்னு அவர் போய் நிற்க மாட்டார். அந்தளவுக்கு அவர் வந்து இது கிடையாது இல்லையா. அதனால் வந்து அந்த காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த 2 நாளை மறந்துடுவார். அதனால் வந்து அந்த பிரச்சனை வந்து வேறு டைவர்ட் ஆகி வேறு பக்கம் போயிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரொமோ வந்து கண்டிப்பாக நம்ம விகாவோட மீட்டிங் இருக்குது. நம்ம விகாவோட